ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷரவேக் சேனல். நான்கள் வேகனிக் வீடியோவில் மார்கன்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் மார்கன் இந்த படத்தை லியோ ஜான் பால் இயக்கியிருக்காரு. இந்த படம் இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஆரம்பத்தில் ஒரு குப்பத்தொட்டியில் ஒரு லேடியோட டெட் பாடி கருகே நிலையில் கிடக்கு. இந்த விஷயம் மும்பையில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுற விஜய் ஆண்டனிக்கு தெரிய வருது. விஜய் ஆண்டனி மும்பையிலேருந்து சென்னைக்கு இந்த கேஸை கையில் எடுக்கிறாரு. விஜய் ஆண்டனி எதுக்கு மும்பையிலேருந்து சென்னைக்கு இந்த கேஸை கையில் எடுக்கணும், அதுக்கு அவருக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்மந்தம், கடைசியில் அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் ஒரு சீரியல் கில்லர் படம்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லர் விட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்னீக் பீக் விட்டாங்க. அந்த ஸ்னீக் பீக் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படம் இது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் விஜய் ஆண்டனிக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காது. சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணுவார். அப்போ ஒரு படத்தோட செகண்ட் ஹீரோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பையன் ஜாக்கிங் போவான், அவனை ட்ராக் பண்ணி அவனை பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்க கில்லர் இல்லைன்னு முடிவாகும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஆரம்பம்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பொண்ணை ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்ணுவான். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, இது ராட்சசன் மாதிரி அடுத்து என்னன்னு போயிட்டுருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். கடைசியில் படத்தை பார்த்தோம்னாக்க கொஞ்சம் ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போணுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருந்தாங்க. அப்புறம் விஜய் ஆண்டனியோட பொண்ணு எப்படி இறந்தான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வைக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்லாம் படத்தை ரொம்ப ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு படம்னாக்கா, ஒரு சீரியல் கில்லர் படம்னாக்கா தொடர்ந்து கொலை நடக்கும். அடுத்து என்ன நம்மளால் யூகிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டோட ரிவீல் பண்ணுவாங்க அந்த சீரியல் கில்லரை அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வச்சு கொண்டுட்டானுங்க. ஆனால் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீரியல் கில்லர் யாருன்னு ரிவீல் பண்ணுவாங்க, அந்த ட்விஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். ரொம்ப எதிர்பார்த்துலாம் போகாதீங்க. எதிர்பார்க்காம போனீங்கன்னாக்கா இது ஒரு பிலோ ஆவரேஜாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.